மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? 9:31 பாருங்க. எழுப்புதலுடைய விளைவு என்ன? பாக்குற எல்லாரும் அப்போஸ்தலர் 9:31 எடுத்துங்க. எழுப்புதல் விளைவை பத்தி அற்புதமா சொல்லி தர போறாரு. எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும் என்பதை இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறாரு. எழுப்புதல் வந்தா என்ன நடக்குன்னு இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அதனால கண்டிப்பா எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. அண்ணா இப்ப வசனத்தின் மூலியமா புரிய போறாரு. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகின. எழுப்புதலுடைய விளைவு என்ன? சபைகள் வளர்ந்து பெருகும். அண்ணன் வசனத்தை மட்டும் எப்படி கரெக்டா படிச்சு அண்ணனோட கல்ல உபதேசங்களை எப்படி அழகா கோக்குரல் பண்ணீங்க. எழுப்புதலுடைய விளைவு என்ன? சபைகள் வளர்ந்து பெருகும். சபைகள் வளர்ந்து பெருகும். சபைகள் வளர்ந்து பெருகும். அண்ணன் இங்க சபையின் மென்ஷன் பண்றது எந்த இடத்துல? கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை தான் அண்ணன் சபையை நீங்க மென்ஷன் பண்றாரு. ஆனா இங்க அண்ணன் சொல்ற மாதிரி வசனம் இல்ல. வசனம் எப்படி சொல்லி படிச்சிடலாமா? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா அத அண்ணன் சபைகள் வளர்ந்து பெருகின அப்படின்னு அவருக்காக மாத்தினாரு. ஏன்னா அவருக்கு கைகளால் கட்டப்பட்ட அந்த சபைய முக்கியத்துவப்படுத்தி அதுக்கு ஆள் சேர்க்கணும். அந்த பில்டிங்க்கு ஆள் சேர்த்தாதான் இவருக்கு காணிக்க வரும். இவரு காணிக்க வந்தாதான் இவர் நல்லா சொகுசா வாழ முடியும். அதுக்காக வேத்தை புரட்டி மக்களை ஏமாத்தினிருக்காரு. நம்ம இந்த வசனத்தை தெளிவா படிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்ற சபை கட்டடம் தானே அவர் வாயில வாக்குமூலம் கொடுக்குறாரு பாருங்க. எழுப்புதல் வந்துட்டு மதுரை பட்டணத்துக்குள்ள எழுப்புதல் வந்துட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆனா மதுரை பட்டணமே சர்ச்சுக்குள்ள இருக்கும். அண்ணன் மதுரை பட்டணமே சர்ச்சுக்குள்ள இருக்கும்னு சொல்ற விட பில்டிங் தானே. ஆனா ஆண்டவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் வாசமாயிரார். எனக்கு எப்படிப்பட்ட ஆலயங்கள் கட்டீங்கன்னு சொன்ன ஆண்டவர் அண்ணன் சர்ச்சின்னு சொல்ற இடத்துல ஆண்டவர் வாசம் பண்றதும் கிடையாது. அந்த வசனமும் அந்த சபையை பத்தி சொல்லல. அத தெளிவா பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேட்போம். யாரோ வேதத்துல இருந்து வசனத்தை எடுத்து படிக்கும் போது வேதத்துல அப்படிதான் போட்டிருக்கான்னு மக்கள் பார்க்காததுனால வாய்க்கு வந்ததெல்லாம் ஊதசங்களா இவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதே 9:31 படிக்கலாமா? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. அப்பொழுதுன்னு வந்தாலே எப்பொழுதுன்னு மேல போய் படிச்சாதான் அர்த்தம் புரியும். சரி அண்ணன் சொல்றத படிச்சுட்டு எப்பொழுதுன்னு படிக்கலாம். சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து அப்படின்னு போட்டுது. சபைகள் சமாதானம் பெற்றுனா எந்த சபைகள் சமாதானம் பெற்றுது? இவங்க கைகளால கட்டப்பட்டு சர்ச்சின் பேர் வச்சிருக்காங்களே அந்த பில்டிங்கே சமாதானம் பெற்று சொல்லிடுறாங்களா? பக்தி விருத்தி அடைந்து அப்படின்னா பில்டிங் பக்தி விருத்தி அடைந்ததா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட பில்டிங் இருக்கா? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு அந்த பில்டிங் பெருகின அப்படின்னா இருக்கு. இங்க சொல்லப்பட்டது சபைகள்னா மனுஷனதான் ஆண்டவர் சொல்றாரு. அவரோட பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்படின்னா ஆண்டவரோட பிள்ளைகள் பெருகினாங்கன்னா இங்க சொல்லுது. சரி இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அப்பொழுதுன்னு ஆரம்பிச்சதுல எப்பொழுதுன்னு அண்ணன் பேசுறத கேட்டுட்டு எப்பொழுது என்னன்னு படிச்சு பார்க்கலாம். அப்ப இதை விட பெரிய பெரிய சர்ச்சில் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதோட பெரிய பெரிய சர்ச்சைனா கட்டப்படணும். அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணன் பில்டிங் என்ன சொல்றாரு? அண்ணனோட அர்ப்பணிப்பே மக்கள்கிட்ட பணத்தை புடுங்கி இந்த மாதிரி பில்டிங் கட்டி சொத்து சேர்க்கணும். இதுல வேணா ஒரு ஊழியத்துக்கு வந்துருக்காரு. சரி எப்பொழுதுன்னு படிச்சு பார்த்தலாமா? அதே 9:29 கர்த்தர் ஆகிய இயேசு நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இங்க அண்ணன் சொல்றாருல சபைகள் வளர்ந்து பெருகின. அப்படி பெருகிறதுக்கு பவுல் அண்ணன் என்ன பண்ணாருன்னா கிரேக்கர்கிட்ட போயிட்டு இயேசுதான்டா கடவுளே அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அங்க பிரச்சனையாவது. அந்த பிரச்சனையில பவுலனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். பவுலனை கொலை செய்யற அளவுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. என்ன சுவிசேஷம் சொல்லியிருப்பாரு? அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க இதெல்லாம் கடவுள் கிடையாது. இயேசுதான் உலகத்தை படைச்சாரு. அவர் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தாரு. அவர் தான் மறுபடியும் வரப்போறாரு.
பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, விக்கிரக வழிபாடுனா ஆண்டவர் அருவருக்கிறாரு, அது பாவம் அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்திருப்பாரு. அதனால பவுலனை கொலை செய்யும்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். பவுலன் இருந்தா கொலை செஞ்சிருவாங்க, அதனால அவர் என்ன பண்றாங்க, இங்க இருக்காதீங்க சொல்லி வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பவுலனும் தைரியமாய் பிரசங்கித்தார்னு இருக்கு. அங்க தைரியமா சொன்னதுனாலதான் அப்பொழுதுன்னு 31 அதிகாரத்துல ஆரம்பிச்சு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்படின்னு சொல்லி வர வசனங்கள் எல்லாம் ஆனா பவுலன தைரியமா சுவிசேஷம் சொல்லதான். ஆனா நம்ம மோகன் சேர்ந்த அதை சொல்லுவாரா, எதனா ஸ்டேஜ்ல ஏதாச்சும் ஒண்ணு பேச வேண்டியது எப்படி தைரியமா பேசணுன்ற பேர்ல பேசிட்டு எப்படி மன்னிப்பு கேட்கிறான்னு பாருங்க. தமிழ்நாட்டு அளவுக்கு இவ்வளவு பெரிய கோபுரங்கள், இவ்வளவு இடங்கள் வேற எங்கேயும் எந்த மாநிலமும் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டை இவ்வளவு சாத்தான் குறிவைத்து ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிறான்? கும்பகோணம் ஒன்னா நம்ம கிரகிக்க முடியாத அளவுக்கு சாத்தான் அங்கே அத்தனை கோயில், அத்தனை இடம் வேறுண்டி இருக்கிறான். அண்ணன் இப்படி நான் தைரியமா விக்கிறாங்க எழுதி நிக்கிறேன்னு சொல்லி இப்படி பேசிட்டு எப்படி பொம்புறாருன்னு பாருங்க. இந்து தெய்வத்தை, இந்து மதத்தை நான் இழிவுபடுத்தி பேசினதாக அவர்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக அந்த செய்தியை கவனித்து பாருங்கள். நான் அங்கே இந்து மதத்தை இழிவுபடுத்தியோ இந்து தெய்வத்தினுடைய பெயரையோ நான் உச்சரிக்கவே இல்லை. இது எந்த பொதுமக்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையும் அல்ல. நான் எந்த பொதுக்கூட்டத்திலும் அப்படி பேசினதும் இல்லை, எந்த பேட்டியிலும் அது சொன்னதும் இல்லை. பவுலன மாதிரி தைரியமா பேசுறதுக்கு துணிவு கிடையாது. ஆனா பவுலன் பண்ண விஷயங்களை வச்சு பட்டணங்களை கட்டி காணிக்கை ஆள்றதுக்கு மட்டும் அண்ணன் எப்படி வேணா பேசுவாரு. அப்படி அண்ணனுக்கு எழுப்புதல் வரணும்னு ஆசையா இருந்தா புறப்பட்டு போய் தெரு தெருவா ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்லுங்க. அப்படி சொல்லி யாருன்னா வரும்போது அண்ணன் சொன்ன இந்த சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்படின்ற வசனங்கள் எல்லாம் எழுப்புதல் நான் ஒத்துக்கிறோம். எல்லா இடத்துல சபைகள் வந்துடும், பட்டணமே சர்ச்சுக்குள்ள இருக்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அல்லேலூயா, அதான் எழுப்புதல். அல்லேலூயா. நாங்க வேதத்தை படிக்க மாட்டோம், அண்ணனுக்கு தான் பின்பற்றுவோனா? அண்ணனுக்கு அல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டோட வரும்போது ஏமாந்து போங்க. இல்ல எங்க ஆண்டோட வார்த்தை தான் முக்கியம்னா வேகத்தை எடுத்து பஸ்ட்டு சபைனா என்ன, ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, எதற்காக மடிச்சாரு, எதற்காக உயிர்த்திருந்தாரு, திரும்ப வரப்போறாருன்ற விஷயங்கள் எல்லாம் வேதத்துலதான் இருக்கு. இன்றைக்கே இந்த கட்டைக்கரை எல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே நீங்க என்ன சொல்லி கொடுங்க அப்படின்னு வேதத்தை எடுத்து படிச்சீங்கன்னா ஆண்டவரே சொல்லி தருவாராம். சீக்கிரமா பைபிள் எடுத்து படிங்க, இவங்ககிட்ட தப்பிச்சிருங்க. பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.